வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டான் பிரியசாத் கொலையில் வெளியான தகவல். கஞ்சிபாத இம்ரான் தொடர்புபட்டுள்ளதாக தகவல். இலங்கையை ஆளும் T-56 தோட்டாக்கள் சஜித் விசனம். கேள்விக்குறியாகும் இலங்கையின் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ரிஷாட் கோரிக்கை. தலைக்கவசம் அணிந்து நடமாடினால் விசாரணை, ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவிப்பு. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை வெற்றி, விரைவில் அறிவிப்பு என்கிறார் அனுர. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை முறித்த இந்தியா, பாகிஸ்தானுக்கு விதிக்கப்படும் புதிய தடைகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொலன்னாவை உள்ளூராட்சி மன்ற வேட்பாளரும் சிங்கள பேரினவாதியுமான டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்டமை தற்போது வெளிநாட்டில் தஞ்சமடைந்துள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி கஞ்சிபான இம்ரான் அல்லது வெளிநாட்டில் உள்ள வேறு குற்றக்கும்பல் வலையமைப்பால் திட்டமிட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கஞ்சிபான இம்ரான், லொக்குப்பெட்டி, குடு 5, ரொட்டம்ப அமில உள்ளிட்ட குற்றவாளிகளின் செயற்பாடுகளுக்கு எதிராக கடந்த காலங்களில் டான் பிரியசாத் செயற்பட்டமை இதற்கு காரணமாக இருக்கலாம் என காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த தரப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு டான் பிரியசாத் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு முன்பாக போராட்டம் ஒன்றை நடத்தியதோடு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடும் செய்தார். இந்நிலையில் வெல்லம்பிட்டிய சாலமுல்ல பகுதியில் உள்ள லக்சந்த செவன அடுக்குமாடி வீட்டு தொகுதியின் 6வது மாடியில் உள்ள அவரது மனைவியின் வீட்டில் நடைபெற்ற விருந்து பசார் போது உந்துருளியில் வந்த இருவர் அவரை சுட்டுக் கொன்றனர். இதில் அவரின் மனைவியின் உறவினர் ஒருவரும் காயமடைந்துள்ள நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலுக்கு முன்னர் விருந்தில் பங்கேற்ற ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறி இருந்ததாகவும் அவரிடமிருந்து காவல்துறையினர் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் டான் பிரியசாத்தின் சகோதரர் திலீனகுமார 2022 ஜூலை 25ஆம் தேதி ஒரு கொடவத்தை பாலத்துக்கு அருகில் இனம் தெரியாத இருவரால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவமும் தற்போது விசாரணையில் இணைக்கப்பட்டுள்ளதோடு அதே குழுவினரே இந்த கொலையிலும் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. டான் பிரியசாத் நவசிங்கள என்ற தேசிய இயக்கத்தின் தலைவராக செயற்பட்டதோடு 2019ஆம் ஆண்டு கண்டிதிகன பிரதேசத்தில் இடம்பெற்ற இனவெற கலவரத்தின் போது கைது செய்யப்பட்டதோடு 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அறக்கலிய போராட்டத்தில் இடம்பெற்ற தாக்குதல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இலங்கையை இன்று ஆட்சி செய்வது மக்களின் இறையாண்மையோ அல்லது நாட்டின் சட்டமோ அல்ல, மாறாக T-56 தோட்டாக்கள் மற்றும் குண்டுகளை என ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அகலவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். பாதுகாப்பே இல்லாத நாட்டில் நாம் வாழ்ந்து வருகிறோம். சட்டத்தின் ஆட்சி கோலோச்சாது, காட்டு சட்டமே கோலோச்சி போட்டிக்கு கொலை செய்யும் கலாச்சாரம் தலை தூக்கி காணப்படுகிறது. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல் இன்று சமூகத்தை ஆட்கொண்டுள்ளது. வீட்டுக்குள் நுழைந்து சுடும் நிலைக்கு நாடு வந்துள்ளது. சுதந்திர நாடாக அமைந்து காணப்பட்டாலும் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை. அனைவரும் அச்சத்துடனேயே வாழ்ந்து வருகிறார்கள். இன்று ஆட்சி செய்வது மக்களின் இறையாண்மையோ அல்லது நாட்டின் சட்டமோ அல்ல, மாறாக T-56 தோட்டாக்கள் மற்றும் குண்டுகளை ஆளுகின்றன. மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கத்துக்கு சட்டத்தை அமல்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது. குழந்தைகள் முன்னிலையில் கூட கொலைகள் இடம்பெறும் நிலைக்கு நாடு வந்துள்ளது. கொலைகள் சாதாரணமாகிவிட்டன. இந்த விடயங்கள் குறித்து கேள்வி எழுப்பும் போது திசைகாட்டியின் கருத்துப்படி இது தேசிய பாதுகாப்பை பாதிக்காது என்று அரசாங்கம் கூறுகிறது. இந்த கொலை கலாச்சாரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் இதை இல்லாதொழிக்கவும் இந்த அரசிடம் எந்த திட்டமும் இல்லை, முதுகெலும்பும் இல்லை. பெண்கள், குழந்தைகள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் வர்த்தகர்கள் கூட இறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது வீடுகளில் அல்ல, வீட்டிலும் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சிறுவர்கள், பெண்கள் கூட பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகிறார்கள். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்பெடுக்க முடியும் என கூறிய அரசாங்கத்தால் கூட நாட்டு மக்களை பாதுகாக்க முடியாமல் போயுள்ளது. சமூகத்தில் பாரிய அச்சம் ஏற்பட்டுள்ளது. மக்களின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு ஜனாதிபதியும் அரசாங்கமும் என்ன தீர்வுகளை வைத்திருக்கின்றன? இலங்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற கொலைகள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் கொலைகள் நாட்டின் பாதுகாப்பு நிலைகுலைந்து மக்கள் அச்சம் கொள்ளும் நிலையை உருவாக்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். வவுனியா அண்ணாநகர் பகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளரை ஆதரித்து நேற்று இரவு இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
அரசாங்கம் அன்று எதிர்க்கட்சியாக இருந்த காலத்திலே நாட்டிலே இவ்வாறான கொலைகள் நடக்கின்ற பொழுது அதற்கு எதிராக ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசி வந்ததை நாங்கள் கண்டோம். ஆனால் இந்த புதிய அரசாங்கத்துடைய வருகைக்கு பிறகு அடிக்கடி இவ்வாறான கொலைகள், பாதாள உலக கோஷ்டியினுடைய கொலைகள், அதே போல இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக, அண்மையிலே கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக எங்களுக்கு இடையே வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இவ்வாறான கொலைகள் இந்த நாட்டிலே தொடர்ந்தேர்ச்சியாக நடந்து வருவது இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே சுற்றுலாத்துறை பாதிக்கப்படுவதற்கும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு நிலை குறித்து மற்ற நாடுகள் அச்சம் கொள்கின்ற ஒரு நிலையும் இந்த நாட்டில் இருக்கின்ற சாதாரண மக்கள் அச்சப்படுகின்ற ஒரு நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல இன்றைய இந்த அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை விஷயங்களிலே இன்னும் மெத்தன போக்கோடு தான் நடந்து கொள்கிறார்கள். அதை அவர்கள் கவனத்தில் கொண்டு செயல்படுத்த வேண்டும். அதே போல தேர்தலுக்கு முன்னர் சொன்ன எத்தனையோ வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த நாட்டிலே தொடர்ந்தேர்ச்சியாக வந்த ஜனாதிபதி கோட்டாபயாக இருக்கலாம், அல்லது புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காக இருக்கலாம், அவர்கள் எல்லோரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்போம் என்று சொல்லித்தான் வந்தார்கள். அதுவும் இந்த அரசாங்கம் சொன்னார்கள், ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் நாங்கள் உரியவர்களை கண்டுபிடிப்போம், அறிவிப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எல்லாமே செய்தியாகத்தான் இருக்கின்றதை ஒழிய எதுவும் மக்கள் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படாத ஒன்றாக பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களும் அதே போல இஸ்லாமிய மக்கள் அநியாயமாக சிறைப்படுத்தப்பட்டவர்களும் இவ்வாறான இந்த விஷயத்திலே அரசாங்கத்திலே பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார். பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்ளும் நபர்கள் தொடர்பில் விசாரணை செய்யுமாறு ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகம் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதை தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களை செய்த சந்தேக நபர்கள் தலை மற்றும் முகங்களை மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களை அணிந்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உந்துருளிகளில் செல்லும் போது தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றாலும் அது சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்திருப்போரின் பாதுகாப்புக்காக மட்டுமே என காவல்துறை தெரிவித்துள்ளது. எனவே உந்துருளிகளில் பயணிக்காத போது பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்வது கண்டறியப்பட்டால் அந்த நபரையும் அவருடைய உடைமைகளையும் ஆய்வு செய்யுமாறு அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை தலைமை அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. அமெரிக்காவுடனான தீர்வை வரி குறித்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இரத்தினபுரியில் இடம்பெற்ற அரசியல் கூட்டமொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பிலான முடிவுகள் விரைவில் கூட்டு அறிக்கையில் அறிவிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் வரி தொடர்பிலான உயர்மட்ட கலந்துரையாடல் வாஷிங்டன் டிசியில் இடம்பெற்றது. பரஸ்பர வரிகளால் ஏற்படும் தொடர்ச்சியான சவால்களை நிவர்த்தி செய்வதே இந்த சந்திப்பின் நோக்கம். இலங்கை பிரதிநிதிகள் குழுவில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி கர்ஷன சூரிய பெரும, வர்த்தக அமைச்சின் செயலாளர் மற்றும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் ஆகியோர் இடம்பெற்றனர். பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்ததாகவும் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கூறினார். அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பரஸ்பர வரிகள் குறிப்பிடத்தக்க பொருளாதார சவால்களை உருவாக்கியுள்ளன. அமெரிக்காவின் திருத்தப்பட்ட வர்த்தக கொள்கையின் கீழ் இலங்கை பொருட்களுக்கு 44% வரை வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் குறிப்பாக இலங்கையின் முக்கிய ஏற்றுமதி தொழிலான ஆடைத்துறையில் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வாஷிங்டனில் இடம்பெற்று வரும் கலந்துரையாடல் இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளன. அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 292 வாக்களிப்பு நிலையங்கள் தபால் மூல வாக்களிப்புக்காக அமைக்கப்பட்டுள்ளதோடு 21,064 பேர் யாழ் மாவட்டத்தில் தபால் மூலமாக வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளதாக யாழ் மாவட்ட செயலர் மருதலிங்க பிரதீபன் தெரிவித்தார். மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டு நிறைவேறும் தருவாயிலே இருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக 243 வட்டாரங்களிலே இந்த தேர்தல்கள் நடைபெறுகின்றது. 243 வட்டாரங்களில் 3519 உறுப்பினர்கள் அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களிலிருந்து போட்டியிடுகின்றார்கள். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மாநகர சபை 1, நகர சபை 3, பிரதேச சபைகள் 13ஆக மொத்தம் 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு
மாவட்டங்களுக்கான தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 517 வாக்களிப்பு நிலையங்களிலே இந்த தேர்தல்கள் செயற்பாடுகள் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் தேர்தல் திணைக்களத்தாலும் அம்மாலும் சிறப்பான முறையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 4,98,140 பேர் வாக்களிப்பதற்காக தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இதே வேளையிலே நாளை 24ஆம் தேதி மற்றும் 25, 28, 29ஆம் தேதிகளிலே தபால் மூல வாக்களிப்பு செயற்பாட்டுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே 292 அஞ்சல் வாக்களிப்பு நிலையங்களிலே இந்த வாக்களிப்பு செயற்பாடுகள் நடைபெற உள்ளது. அதற்காக 292 அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்களாக 21,064 காணப்படுகின்றன. அதாவது 21,064 பேர் தபால் மூல வாக்களிப்புக்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வாக்களிப்பு செயற்பாடுகளை மேற்பார்வை செய்வதற்காக 28 வலயங்களாக யாழ்ப்பாணம் மாவட்டம் பிரிக்கப்பட்டு அதற்கு பொறுப்பாக ஒவ்வொரு வலய உதவி தெரிவித்த ஆட்சியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்ததாக மேலும் 240 உத்தியோகத்தர்கள் இந்த மேற்பார்வை செயற்பாட்டுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த தபால் மூல வாக்களிப்பு செயற்பாடுகளை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 52 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்குரிய செயற்பாடுகள் முறைப்பாட்டு முகாமைத்துவ பிரிவாலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் மற்றும் செல்லப்பிராணிகளுடன் 4 சந்தேக நபர்கள் கல்பெட்டி மற்றும் புத்தளம் பகுதிகளில் வைத்து ஸ்ரீலங்கா கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா கடற்படையினர் நேற்று அதிகாலை கல்பெட்டி ஆலன்குடா கடல் பகுதியிலும் புத்தளம் தொடுவாவ பகுதியிலும் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கை மூலம் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரவும் கொண்டு செல்லவும் தயாராக இருந்த பொருட்களுடன் 4 பேரை கைது செய்தனர். அதன்படி கல்பெட்டி ஆலங்குடா கடல் பகுதியில் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்கிடமான டிங்கி படகொன்று சோதனையிடப்பட்டது. இதன்போது 2 சந்தேக நபர்களையும் டிங்கி படகையும் கடற்படையினர் கைது செய்தனர். டிங்கி படகில் இருந்து சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 240 கிலோகிராம் ஏலக்காய், 200 கிலோகிராம் ஏலக்காய் விதைகள் மற்றும் 59 ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகள் என்பன கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் புத்தளம் தொடுவாவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான ஒரு வாடகை வாகனம் சோதனை செய்யப்பட்டது. இதன்பொழுது 75 கிலோகிராம் ஏலக்காய், 83 பெண்களின் ஆடை, ஒரு தொலைக்காட்சி பெட்டி, 80 ரசாயன போத்தல்கள், 566 குளிர்பான போத்தல்கள் மற்றும் 80 புறாக்கள், ஒரு கெப்ரக வண்டி ஆகியவற்றோடு 2 சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 26 முதல் 48 வயதுக்குட்பட்ட கல்பெட்டி மற்றும் கொழும்பு 14 பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்டுள்ள பொருட்கள் மற்றும் சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக்க சுங்கத்தடுப்பு அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா தலமான பஹல்காம் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்கும் வகையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா முறித்துக் கொண்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் 1960ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட சிந்து, லம், செனாப் ஆகிய 3 நதிகளும் பாகிஸ்தானுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த நதிகளில் வரும் தண்ணீரை இந்தியா முற்றிலும் பயன்படுத்த முடியாது. இந்த நிலையில் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்ற சம்பவத்தை தொடர்ந்து முதன்முறையாக இந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்தம் செய்வதாக இந்தியா அறிவித்துள்ளது. ஒப்பந்தத்தை இடைநிறுத்தம் செய்வதாக அறிவித்துள்ளதன் மூலம் மேற்கு நோக்கி பாயும் 3 நதிகளிலும் தண்ணீரை தடுத்து நிறுத்த இந்தியா நடவடிக்கை எடுக்க உள்ளது. இந்தியாவின் இந்த நடவடிக்கை பாகிஸ்தானில் குறைந்தது 2 மாநிலங்களில் குடிநீர் மற்றும் வேளாண்மைக்கு தண்ணீர் கிடைக்காத நிலையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை பாகிஸ்தானுடனான வாகா எல்லை உடனடியாக மூடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதேபோன்று இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் 1 வாரத்தில் வெளியேறவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி மே 1ஆம் தேதிக்குள் இந்தியாவை விட்டு வெளியேற மத்திய அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் பாகிஸ்தானுடனான தூதரக உதவிகளை குறைக்க முடிவு செய்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்துள்ளார். நுழைவு விசைவு பெற்று இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்துக்கு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானியர்கள் இந்தியா வருவதற்கு இனி நுழைவு விசைவு வழங்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமைதி பேச்சுவார்த்தைக்கு தீங்கை விளைவிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார். கிரிமியாவை ரஷ்ய பிரதேசமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என உக்ரைன் ஜனாதிபதி கூறியுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார்.
உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த 4 வருடங்களாக நடைபெற்று வரும் நிலையில் தீர்வு காணும் முயற்சியில் அமெரிக்கா தீவிரமாக இறங்கியுள்ளது. இந்த நிலையில் நேற்று லண்டனில் அமெரிக்க மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் சந்தித்து போரை நிறுத்தும் சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதித்திருந்தனர். இந்த கூட்டத்தில் கிரிமியாவை ரஷ்ய பிரதேசமாக ஏற்றுக்கொள்ளும் ட்ரம்பினுடைய திட்டத்தை உக்ரைன் நிராகரித்துள்ளது. உக்ரைனில் ரஷ்ய ஆக்கிரமிப்பு பிரதேசங்களை அங்கீகரிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் ஏற்கப் போவதில்லை என உக்ரைன் ஜனாதிபதி ஏற்கனவே கூறியுள்ளார். இந்த திட்டம் உக்ரைன் அரசியலமைப்புக்கு எதிராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். இதனிடையே இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் உக்ரைன் இந்த திட்டத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அமெரிக்கா இந்த அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இருந்து விலகும் என்றும் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க நிபந்தனைகளை ஏற்க ஜெலன்ஸ்கி மறுப்பது மோதலை நீடிப்பதை தவிர வேறு எதையும் செய்யாதென்றும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். டான் பிரியசாத் கொலையில் வெளியான தகவல். கஞ்சிபாத இம்ரான் தொடர்புபட்டுள்ளதாக தகவல். இலங்கையை ஆளும் T-56 தோட்டாக்கள் சஜித் விசனவ். கேள்விக்குறியாகும் இலங்கையின் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ரிஷாட் கோரிக்கை. தலைக்கவசம் அணிந்து நடமாடினால் விசாரணை ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவிப்பு. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை வெற்றி, விரைவில் அறிவிப்பு என்கிறார் அனுர. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை முறித்த இந்தியா, பாகிஸ்தானுக்கு விதிக்கப்படும் புதிய தடைகள். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.